வணக்கம் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கரூர் டு திருச்சி ஒரு பஸ்ஸில் vlog மாதிரி எடுத்துகிட்டு நம்ம என்ன பஸ்ஸில் போகிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ போய் ரீச் ஆகிறேன்னுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கரூர் டு திருச்சி பைபாஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ காந்திகிராமம்னு ஒரு இடத்துல தான் போயிட்டு நம்ம பஸ் ஏற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டூ வீலர் ஸ்டாண்ட் போடுறதுக்காக காந்திகிராமம்னு ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ காந்திகிராமம் மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க. அது பஸ் ஸ்டாப் பின்னாடியே வந்து இருக்குது, ட்ரிபிள் டூ வீலர் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இந்த கடை பேர். இப்போ வந்து பஸ்ஸில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் காந்திகிராமத்தில். ஸோ என் அண்ணனோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன பஸ் வரும்னு தெரில. நமக்கு பின்னாடி ஒரு பஸ் வருது, அதில் போயிடும். புதிய BS6 நினைக்கிறேன். பஸ் ஏறிட்டோம். புதிய BS6 தான் போயிட்டுருக்கோம். ஆன் டு பாயிண்டில் அடுத்த குளத்தில் தான் நிற்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு 3:10க்கு பஸ் ஏறணும்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 hours தான் கரூர் டு திருச்சி வந்து ட்ராவல் ஃப்ரம் காந்திகிராமம் டு நம்ம சத்திரத்தில் தான் போய் இறங்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த பைக் என்ன சொல்கிறது பைக் ஸ்டாண்டோட ரெசிப்ட்டு. அப்புறம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 60 rupees per head. ஆக்சுவல் டிக்கெட் ரேட் வந்து 65. நம்ம சத்திரத்தில் இறங்குறதுனால 60. ஸோ இதுதான் கேபின் ரைடு. பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இதெல்லாம் பாருங்கள். புதிய BS6 இது. ஸோ வண்டி நல்லா இருக்குது, புதுசாக பயங்கர போட்டிருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஷேரன் எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து NH67 வந்து கரூர் டு திருச்சி வந்து இது வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர் ரோடு தான் மெயின் ரோடுனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 நேஷ்னல் ஹைவே, உங்களுக்கு டோல்ஸ் எல்லாமே இருக்கும். திருப்பூர் டு மன்னார்குடின்னு நினைக்கிறாங்க பாயிண்ட் டு பாயிண்ட்டு. இப்போ தான் பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து முன்னாடி விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு திருச்சி தஞ்சாவூர்னு போட்டிருக்கு. ஆனால் நமக்கு வந்து இங்கே சைடில் பார்த்தேன் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்னு போட்டிருக்கு. மேபி திருப்பூர் டு மன்னார்குடி ரூட்டாக இருக்கலாம். ஸோ அது மேபி கரூர் வழியாக தான் வரும். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு கரூர்லேருந்து 3 மணிக்கு எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் காஞ்சிபுரத்தில் 3:10க்கு ஏறணும். மேபி அதெல்லாம் பார்ப்போம். ஸோ திருச்சி இப்போ போய் சேர்த்துக்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்கு வந்து 2 டோல் இருக்குங்க. பட் பார்த்தீங்கன்னா 4 ways வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் வரும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டோலு கிட்டத்தட்ட அதுவே ஒரு 80 rupees போயிடும்னு வச்சுக்கோங்க காரில் போனால். அப்போ நான் வந்து சொல்கிறது 1 வேக்கு. திருப்பி 2 way வந்தீங்கன்னா உங்களுக்கு 150 ஆயிரும் அதுவே. நான் சொன்னேன்ல உங்களுக்கு பார்த்தீங்களா இப்போது சிங்கிள் லேன் தான். 4 waysலேருந்து 2 ways ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் திருச்சி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டோல். உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கரூர் டு திருச்சி ரயில்வே ட்ராக் வந்துடும். மேக்ஸிமம் ரெண்டுமே பேரலாக தாங்க வரும். சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் மாறி மாறி வரும். NH ரோடுன்னு இப்போ தாங்க இவங்க ரோடெலாம் கொஞ்சம் அதாவது இப்போ ஒரு ஊர் வருது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் லேன் தான். இப்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதே மாதிரி தான் போகிறது வரதான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் சர்வீஸ் ரோடு மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தாங்க 80 போகும்னு நினைக்கிறேன் இது. பட் இந்த ரோட்டில் அவ்வளோதான் போக முடியும். 60 to 70 தான் மேக்ஸிமம் போக முடியும். இதுதான் ஸ்பீட் டெஸ்ட்டு நம்ம பண்ணோம். இதுதாங்க உங்களுக்கு புதிய வந்தே பாரத் மதுரை டு பெங்களூரு. இது எப்படின்னா மதுரை டு திருச்சி, திருச்சி டு கரூர், அப்புறம் சேலம், அப்புறம் பெங்களூர் அப்படி போகுது. இதுதான் புதிய வந்தே பாரத் தான் டெஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து மகாதானபுரம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் லைனாக தான் இருந்தது. நல்லா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி பரவாயில்ல. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர் வரும்போது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணல இங்கே. ஏன்னா நிறைய பேர் பெடிஸ்ட்ரியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். முன்னாடி இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்த சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். ஸோ இது வந்து மகாதானபுரம் ஸ்டேஷன் இதுதான். ஷாப்பிங் இருக்கிறதுனால இப்போது பாருங்க எத்தனை பஸ்ஸு போகுது, எத்தனை பிஎஸ்சிக்ஸ் இருந்தாலும். இதுதாங்க காவேரியிலேருந்து அப்படியே ஊருக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது வாய்க்கால் இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஊரில் இருக்கிற இரிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறது. பரவாயில்ல, முன்னாடி எல்லாம் பயங்கர வரல. இப்போ காவேரியில் தண்ணி போகிறதுனால கொஞ்சம் திருப்பியும் தண்ணி நிறையா போகுது. ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப ட்ரையாக இருந்தது, தண்ணியே இல்லை, அப்படியே மண்ணெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ பரவாயில்ல, சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம குளித்தலை ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். குளித்தலையோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் இதுதான், சுந்தரியேட்டு இது. இப்போது வந்து ரைட்டில் போனோம்னா நம்ம ஐயர் மலை அப்படியே போயிட்டு நம்ம மணப்பாறை அப்படி போகலாம். லெஃப்ட்டில் போனால் உங்களுக்கு முசிறி, அப்புறம் துறையூர், பெரம்பலூர், அப்புறம் அப்படியே சென்னை ரோடு அப்படியே அந்த மாதிரி போகலாம். இதில் கொளுத்தலையிலேயே உங்களுக்கு 3 ஸ்டாப் இருக்குங்க. இது வந்து என்ட்ரி ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸ்டாப் பேர் என்னன்னு தெரில. ஸோ மொத்தம் 3 ஸ்டாப்பு கொளுத்தலை. எனக்கு தெரிஞ்சு கரூர் டு திருச்சிக்குள்ளே பெரிய ஊர்னா குளித்தலை, அதுக்கப்புறம் பெடாத்தலை. குளித்தலைக்கு அடுத்து பெடாத்தலை வரும்.
ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்குது, வேறு எங்கேயுமே பெரிய ஊரே எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் எங்கேயுமே ஸ்டாப்பிங் எதுவும் இல்லை. இது வேறு ஒன்றுனால பெரிய ஸ்டாப் மட்டும் தான் நிற்கும். மற்ற பஸ்லாம் வந்து எல்லா ஸ்டாப்பும் நிற்கும். என்னென்னா மாயனூர், சித்தலவாய், மகாதானபுரம், அந்த மாதிரி வீரராக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிற்கும். இது வந்து இதுதான் லிமிட்டெட் எல்எஸ்எஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுதான் முன்னாடி வந்து திருச்சி, கரூர், ஈரோடு இருந்தது. பாருங்க எத்தனை ரோடு. ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே பார்த்துருக்கீங்க பைபாஸ். ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஒரு அவுட்டர் மாதிரி போட்டாங்க. என்ன சொல்கிறது, அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி அவுட்டர்லேயே போட்டாங்க. ஸோ இது வந்து இப்போது இன்டீரியர் இருக்குது. ஆனால் பஸ்ஸு எல்லாமே இது வந்து தான் ஏன்னா பேசஞ்சர்ஸ்க்காக வந்து தான். ஸோ இதுதான் வந்து வட்டாட்சியர் அலுவலகம். இங்கே கோர்ட் இருந்துருக்கும், ரைட்டில் தான் கோர்ட் போயிடுச்சு. இப்போதாங்க பஸ் ஸ்டாப் போகுது. இந்த கவர்மெண்ட் ஹைஸ்கூல் குளித்தலை, அவ்வளோதாங்க. இதுதான் குளித்தலை பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாண்டுன்னு கூட சொல்லலாம், ஸ்டாண்டு தான். ஏன்னா வந்து இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸு அதெல்லாம் போட்டு, ஃப்ளோர்லாம் பார்க்கிங் ஃப்ளோர்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3:56 ஆகுதுங்க. நம்ம கரெக்டாக 3:10க்கு ஏறணும். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் குளித்தலை. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சத்திரத்தில் இறங்கிடும் நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. ஏன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் போனால் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம திருச்சி சத்திரம் மாதிரியும் தான் வேலை இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போது போகிறோம், பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் கேபின் ரைடு. பட் இப்போ வந்து லேடிஸ் வந்துட்டனால கண்டக்டர் வந்து அவர் சீட்டில் உட்காந்துட்டார். ஸோ அது போயிடுச்சு. குளித்தலை அவுட்டர் ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இன்டீரியர் வந்துருக்குமா. ஸோ இப்போ குளித்தலையோட அவுட்டர் ரிங் ரோட் ஜாயின் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம இப்போ உள்ளே போனோம். இப்போ திருப்பி ஜாயின் பண்ணுறோம். இதோட கரூர் பார்டர் முடியுதுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே திருச்சி பார்டர் தான். இதுதான் வந்து செக் போஸ்ட்டு, குளித்தலை செக் போஸ்ட்டு. இந்த ஒரு பிரிட்ஜு வந்தாலே போதுங்க, பெட்டாவத்தில் வந்துருச்சுங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இது பெட்டாவத்தில் விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது, பயங்கரமாக போகுதுல. இதுதாங்க பெட்டாவத்தில். ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பங்க் கிட்டே இன்னொரு ஸ்டாப் இருக்குது. பட் இது வந்து எல்எஸ்எஸ் மாதிரிங்கிறனால எங்கள் ஸ்டாப் பண்ணலை. நான் சொன்னேன் இல்லைங்க, இதுதான் இன்னொரு டோல் பூத்து. 2 டோல் பூத்து. என்ன ரோடு, ஒன்றுமே ரோடே கிடையாது, ஆனால் 2 டோல் பூத்து. இது வந்து முன்னாடி ஒரே மரமாக இருந்ததுங்க. இப்போ ஏதோ க்ளீன்லாம் பண்ணி பயங்கரமாக ஏதோ சம்திங் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் ஏதோ ஜூ மாதிரி, ஏதோ தீம் பார்க் மாதிரி ஏதோ ரெடி பண்ணுவாங்க போல். இதுதாங்க திருச்சி என்ட்ரி. திருச்சிக்கு இதுதான் திருச்சிக்கு இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாலம் தான். இதுதான் திருச்சி செக் போஸ்ட்டுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:40 ஆகுது. ஆனால் சொன்ன மாதிரி 1.5 ஹவர்ஸ் தான். சத்திரம் இதாங்க நம்ம வந்து பஸ் திருப்பூர் டு மன்னார்குடி. இதுதாங்க திருச்சிக்கே ஒரு ஐகானிக்கான ஒரு திங்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கண்ணாடி பஸ்ன்னு சொல்லி பிரைவேட் பஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும், வேறு லெவல்.
திங்க் இது முன்னாடியே பண்ணிட்டாங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். பட் இப்போ தான் வரோம். ஸோ நம்மளோட வீடியோவில் காட்டின மாதிரி இருக்கும். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. திருச்சி சத்திரத்தை நம்ம மகாராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து டீ குடிச்சிட்டு ஜோசப் காலேஜுக்கு நானும் எங்கள் அண்ணனும் போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. நான் என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் ஆச்சு வந்து. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபைனலி நம்ம ஜோசப் காலேஜுக்கு வந்துட்டோங்க. ஸோ திருச்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னும் என்னென்ன பண்ணோம், ஸோ ரிட்டன் எப்படி போகணும், என்ன பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.